அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நொச்சி செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ முகாமில் நடந்துட்டு இருந்தப்போ அங்கே ஒரு பாட்டி சொன்னாங்க, நொச்சி மரம் அப்படின்ட்டு அந்த செடியை கொண்டாந்து வைக்கலான்ட்டு ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வச்சு ஊனி வச்சது தான், வேறு எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக அவங்க சாணியெல்லாம் வைக்க சொன்னாங்க நுனியில், ஆனால் அதெல்லாம் எதுவுமே வைக்கல. நொச்சி மரத்தோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. நிறைய மூலிகை குணம் நிறைந்தது. இயற்கை, இந்த காற்றை இயற்கையாகவே சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது. கெட்ட சக்திகளை விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது பிழைக்குமா பிழைக்காதான்னு நினச்சி தான் நான் வச்சேன். என்ன பாருங்கள்லாம் காஞ்சி போனதெல்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் அப்படியே வச்சோன்னே காஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் துளுக்க ஆரம்பிச்சிது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் சும்மா தான் வச்சேன், சரி ஓகே இங்கே வளர்ந்தோன்னே எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது பக்கத்தில் என்ன பாதுகாப்பாக இருக்கணும், அப்பப்போக்கி தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு தான் வச்சேன். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு வளரும் நான் நினைக்கவே இல்லை. இது வளர்ந்தோடனே எடுத்து வெளியில் வச்சிடலாம். உங்களுக்கும் நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நொச்சி மரத்தோட பயன்களை நிறையா பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செடியை ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்க்க முடியும். எல்லோரும் இந்த நொச்சி மரத்தை வளங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.